ஐயா சொல்றது பாருங்க. சித்தி எல்லாம் கொண்ட தனித்தந்தை நடராயன் சித்தியெல்லாம் அல்ல ஒரு திருவாளன் நித்தியம்தான் ஊழி பல சென்றாலும் போகாமல் இவ்விடத்தே வாழி நடம் செய்வான் மகிழ்ந்து. சக்தியெல்லாம் கொண்ட தனித்தந்தை நடராயன். நடராயன்னா யாரு? நமக்குள்ள அசைஞ்சிட்டு இருக்காரு பாருங்க, புருவ மத்தியில். அவர் தான் நடராயன். அவரு நமக்கு சக்தியெல்லாம் கொண்ட தனித்தந்தை நடராயன் நமக்குள்ள இருக்கார். நம்மளை அசைக்கிறார், நம்ம சுற்றி இருக்கிறவங்கள அசைக்கிறார். எல்லாரையும் அசைக்கிற இறைவன் நடராஜர். அப்ப நித்தியம்தான் ஊழி பல சென்றாலும் ஓவாமல் இவ்விடத்தை வாழி நடம் செய்வான். நமக்குள்ள நடம் செய்வானான் இறைவன். இவ்விடத்தை வாழி நடம் செய்வான் மகிழ்ந்து என்றார். அப்புறம் இன்றே தொடங்கி இங்கே எம்பெருமான் என்னாலும் நன்றே துவங்க நடம் புரிவான். இன்றே இப்பவே தொடங்குவாராம் எம்பெருமான். என்னாலும் நன்றே துவங்க நடம் புரிவான். என்னும் என் சொல் சத்தியம் என்று எண்ணி சகத்தே அடைமீன்கள் நித்தியம் பெற்று உய்யலாம் நீர். நாமளும் நித்தியம் உடம்பை பெற்று உய்யலாமா, சந்தோஷமா இருக்கலாமா என்ற ஐயா. என் உடலும் என் பொருளும் என் உயிரும் தான் கொண்டான். தன் உடலும் தன் பொருளும் தன் உயிரும் என்னிடத்தை தந்தான். அருள் சபையப்பா என்று அழைத்தேன். வந்தான் வந்தான் உள் மகிழ்ந்து. எவ்வளோ பெரிய இது சொல்லியிருக்காரு பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயத்தை. என் உடல் என் உயிர் என் பொருள் எல்லாத்தையுமே அவர் எடுத்துக்கிட்டாராம். எடுத்துக்கிட்டு தன் உடல் தன் பொருள் தன் உயிரை அவர் நமக்கு கொடுக்குறாரு. என்னிடத்தை தான் அருட்சிற்றவையப்பா, என்னிடத்தே வந்து தான் அருட்சிற்றவையப்பா என்று அழைத்தேன். வந்தான் வந்தான் உள் மகிழ்ந்து. அவர் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு நமக்குள்ள மகிழ்ந்து என்றார். அதுதான் என் உடல் பொருள் ஆகிய அவர்கிட்ட வந்து நம்ம கொடுத்தோம்னா அவர் என்ன செய்கிறாரு, இறைவன் என்ன செய்கிறாரு, தன் உடல் பொருள் உயிர் தன் உயிர் எல்லாத்தையும் உவந்து நமக்கு கொடுக்குறாராம் இறைவன். தப்பா அருள் சிற்றப்பா என்று அழைத்தேன். வந்தான் வந்தான் உண்மை. அவ்வளோ சந்தோஷமா நமக்குள்ளேருந்து வந்து அருளாட்சி செய்கிறாராம் இறைவன் அப்பாரம். அப்புறம் 37 செத்தாரை எல்லாம் திரும்ப எழுப்புதல் இங்கு எத்தால் முடியும் எனில் எம்மவரே சித்தாம் அருட்பெருஞ்சோதி அதனால் முடியும் என் தெருப்பெரும் சத்தியம் மீதே என்று. செத்தாரை எப்படி எழுப்ப முடியும்? செத்தாரை என்னன்னா சுத்த சன்மார்க்கம் நடக்கும். அதை தான் ஏன் சொல்றாரு. செத்தாரை எல்லாம் திரும்ப எழுப்புதல், அவங்க செத்தவங்களாம் திரும்ப எழுப்பணுமா. இங்கு எத்தால் முடியும் எனில் எம்மவரே சித்தாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவரால தான் முடியும். தெருப்பெரும் ஜோதி தெருப்பெரும் சத்தியம் இது. சத்தியம் பண்ணி சொல்றாரு. சொல்லல செத்தவங்களாம் எப்படி எழுந்திருப்பாங்கன்னா நம்மளால முடியாது. ஒரு அணு கூட நம்மளால அசைக்க முடியாது. ஆனால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் செத்தாரை எழுப்புதல் முடியும். இங்கு எத்தால் முடியும்னா எம்மவரே சித்தாம் அருட்பெருஞ்சோதி அதனால் முடியும். தெருப்பெரும் சத்தியன்ற சத்தியம் மீதே என்ற வள்ளலார். 38 இவ்வுலகில் செத்தாரை எல்லாம் எழுகையெனில் எவ்வுலகும் போற்ற எழுந்திருப்பாரோ. செவ்வுலகில் சிற்றம்பலத்தாம் திருவருள் பெற்றோர் நோக்கம் உற்றவர்கள் உற்றுன்றார். உற்ற நோக்கி பார்க்கணும், நம்ம கவனிக்கணும். அது என்ன சொல்றாரு அவரு. இவ்வுலகில் செத்தாரை எல்லாம் எழுக எனில் எவ்வுலகம் போட்டு எழுந்திருப்பாராம். எல்லா உலகத்துல இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே போட்டு எழுந்திருப்பாங்களாம். யார் எத்தால முடியும்? செவ்வுலகில் சிற்றம்பலத்தான் திருவருள் பெற்றார் நோக்கம். திருச்சிற்றம்பலத்தான் திருவருள் பெற்றார் நோக்கம் உற்றவர்கள் உவர்ந்து என்றார். உற்று நோக்கி கவனிக்கணும். அப்ப செத்தவங்களாம் எழுந்துடுவாங்க அப்படின்றார். அப்புறம் 31 யான் புரிதல் வேண்டுங்கள் இவ்வுலகில் செத்தாரை உன் புரிந்து மீள உயிர்ப்பித்தல் வான் புரிந்த அம்பலத்தான் நல் அருளால் அந்தோ நான் மேற்போர்த்த கம்பளத்தால் ஆகும் கழித்து என்கிறார். என்ன சொல்? யான் புரிதல் வேண்டும் கொள் இவ்வுலகில் செத்தாரை உன் புரிந்து மீள உயிர்ப்பித்தல். அவங்களாம் உயிர்ப்பித்து கொடுப்பாரா இறைவன். மான்பல் அதுதான் சொல்றாரு ஐயா. சுத்த சன்மார்க்கம் அதுதான். இறைவன் செத்தவங்களாம் எழுந்துட்டாங்கன்னா அது சுத்த சன்மார்க்கம்ன்றார். வான்பறிந்த அம்பலத்தால் நல் அருளால் அந்தோ நான் மேற்பார்த்த கம்பளத்தால் ஆகும் கழித்து என்றார். என்னே உலகில்
இறந்தார் எழுதல் மிக அன்னே அதிசயம் என்றாடுகின்றார். இன்னே திருவம்பலத்தான் திருநோக்கம் பெற்றார்க்கு உருவம்பலத்தான் குரு அம்பலத்தே என்று உன் என்னே உலகில் இறந்தார் எழுதல் மிக அன்னே அதிசயம் என்றால் என்ன சத்தவங்களாம் எழுந்திருக்கிறாங்கன்னா அதிசயப்படுறாங்களாம் எல்லாரும். அப்போ இன்னே திருவம்பலத்தான் திருநோக்கம் பெற்றார்க்கு ஒரு அம்பலத்தை என்று உன் அப்படின்றார். ஆடாதீர் சற்றும் அசையாதீர், ஆடாதீர் சற்றும் அசையாதீர், வேறொன்றை நாடாதீர், பொய்யுலகை நம்பாதீர், பாடாதீர், சன்மார்க்க சங்கத்தை சார்பில் விரைந்து இனி இங்கு என்மார்க்கமும் ஒன்றாமேன்றது. ஆடாதீங்க, ஆடனா அவ்வளோதான் போச்சு. அப்போ அசையாதீர், அவ்வளோ ஒரு இதுவாக ஜாக்கிரதையாக இருங்கன்றார். வேறொன்று நோக்கி நீங்கள் போகாதீங்கன்றார். நாடாதீர், பொய்யுலகை நம்பாதீர், பொய் உலகமாகுது, அதை நம்பி வீணாக போயிட்டு இருக்காதீங்க. வாடாதீர், நம்ம மனசை வாட வச்சுக்காதீங்க. சன்மார்க்க சங்கத்தை சன்மார்க்க சங்கத்தை தான் நம்ம சாரணுன்றார். விரைந்து இனி இங்கு என்மார்க்கமும் ஒன்றாமேன்றார். அப்புறம் 42 மார்க்கமெல்லாம் ஒன்றாகும் மாநிலத்தில் வாய்மையிடு தூக்கமெல்லாம் நீக்கி துணிந்து உழைத்தே ஏக்கமிட்டு சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தினி சத்தியமே நன்மார்க்கம் செய்து இந்நாள். என்ன சொல்றாரு பாருங்க. மார்க்கமெல்லாம் ஒன்றாகுமா மார்க்கமெல்லாம் மாநிலத்தில் வாய்மையிடு தூக்கமெல்லாம் நீக்கி துணிந்து உழைத்து, தூக்கத்தெல்லாம் நீக்கிட்டு வரோம், துணிந்து உள்ளத்தை ஏக்கம் விட்டு சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தினி சத்தியமே நன்மார்க்கம் செய்து இந்நாள் என்ற 43 இந்நாளை கண்டு இறந்தார் எழுகின்ற நன்னாள் என் வார்த்தைதனை நம்புமினும் இந்நாள் அருட்பெருஞ்சோதி அடைகின்ற நாள் மெய் அருட்பெருஞ்சோதி ஈராம் சத்தியம் ஈராம். என்ன இந்நாளே கண்டீர், இந்நாளே இப்போவே எழுந்திருப்பாங்களாம். இறந்தார் எழுகின்ற நன்னாள் என் வார்த்தைதனை நம்புமினும் இந்நாள் அருட்பெருஞ்சோதி அடைகின்ற நாள் மெய் அருட்பெருஞ்சோதி சத்தியம் ஈராம். இந்நாளே இறந்தவங்களாம் எழுந்திருக்காங்களாம் இப்போவே என்றார் ஐயா. அப்புறம் 44 ஏமாந்திருக்கும் ஏமரங்கால் இவ்வுலகில் சாமாந்தர் ஆக தரம் பெறவே காமாந்தகாரத்தை விட்டு கருதுமினோ இத்தருணம் நீரத்தை செய்வில் நிஜம்ன்றார். ஏமாந்திருக்கும் ஏமரங்கால், நம்ம ஏமாந்து போயிட்டே இருக்கிறோம். நம்ம இவ்வுலகில் சாமாந்தராக தரம் பெறணுமா? நம்ம காமாந்தகாரத்தை விட்டு கருதுமினோ இத்தருணம் நீரத்தை செய்வார். இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை போய் சேரணும், இதுதான் நிஜம், இதுதான் உண்மைன்றார். அப்புறம் 45 வீணை பராக்கில் விட வீணை நம்ம உலகத்தை போய் கண்டதை பார்த்துட்டு அதெல்லாம் ஒரு பிரயோஜனமே இல்லை. பார்க்கறது கண்டதை சாப்பிட்றது அதெல்லாம் ஒரு பிரயோஜனம். வீணை பராக்கில் விடாதே உமது உள்ளத்தை நானே உடைய நமரங்கால் ஊனாக தெல்லமுதம் இன்று எனக்கு சேர்த்தளித்தான். தெல்லமுதம் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். சித்தாட உள்ளிய நான் ஈதறிமீன் உற்று நம்ம உள்ளிய நான் ஈதறிமீன் உற்று நம்ம கவனிக்கணும். அப்போ தெல்லமுதம் நம்ம கொடுத்துட்டே இருப்பார். அருட்பெருஞ்சோதி உண்ணாக்கு கீழே உச்சந்தலைக்கு மேலே அமுதம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வீட்டிற்கு வஞ்சலும் வெள்ளையுமா கொடி ஒன்று இருக்குது, அது மேலே ஏறி கீழே இறங்கிட்டு இருக்கு. அது நம்ம கவனி விட்டு நோக்கினாக்கா நமக்கு நம்ம வீணாக பராக்களை விடாதீங்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நமக்குள்ளே இருக்காரு, நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கணும், அந்த சிந்தனையில் இருக்கணும் நம்ம. அப்புறம் 48 போற்றி உரைக்கின்றேன் பொய்யென்று இகழாதீர்கள். நாட்டிசைக்கன் பாழும் நமரங்கால் ஆற்றலருள் அப்பன் வருகின்றான் அருள் விளையாட்டு ஆடுவதற்கென்று இப்புவியில் இத்தருணம் இங்கு. அருள் விளையாட்டு ஆடுறதுக்கு அப்பன் வராராம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். போற்றி உரைக்கினேன், அவரை போற்றி நான் சொல்கிறேன். பொய்யென்று நினைக்காதீங்க. நாட்டிசைக்கண் வாழும் நமரங்கால் நாட்டு இசை காணும் நமரங்கால் ஆற்றலருள் அப்பன் வருகிறான். ஆற்றல் மிக்க அருட்பெருஞ்சோதி நமக்குள்ள வராராம், இறங்கி வெளியே வராராம். அப்பன்
அருள் விளையாட்டு ஆடுவதற்கே வராராம் இறைவன். இன்று இப்புவி இத்தருணம் இங்கு, இந்த புவியில இப்பவே இத்தருணமே இங்கு இறைவன் அருட்பெருஞ்சோதி வராரு அப்படின்னு சொல்றாரு. 47. ஆளுடையான் நம்முடைய அப்பன் வருகின்ற நாள் எதுவோ என்று நலியாது நீள நினையாது, சத்தியம் நான் நேர்ந்துரைத்தேன் இந்நாள் அணையான் வருகின்றான் ஆய்ந்து. என்ன சொல்றாரு பாருங்க, ஆளுடையான் நம்முடைய அப்பா எப்போ வர்றாரு, எப்பயாவது வருவார் அப்படின்னு நம்ம அலட்சியமா இருக்காதீங்க. நாள் இந்த நாள்ல வருவார் என்று நலியாது, எப்போ வரப்போறோம் என்று நீங்கள் மனசு கஷ்டப்பட்டுட்டா இருக்காதீங்க. நீள நினையாது, நீங்கள் ரொம்ப நாளாக ஆகும்னு நினைக்காதீங்க. சத்தியம் நான் நேர்ந்து உரைத்தேன், சத்தியம் இது உண்மை, இது சத்தியம் நேர்ந்து உரைத்தேனா. அப்போ இந்நாள் அணையான் நம்மளை அணையான் இறைவன் வெளிப்படுவார், அப்போ வருகின்றான் ஆய்ந்து அப்படின்ற. சொல்கிறேன் பாருங்க, கணவன் நேரம் தான் தாலி எடுக்க